கறி நன்றாக வென்று கொண்டு இருக்கு. சரி நிறையது நல்லா ஒடி நல்லா முக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சாப்பிட்டு சொல்லு. நல்லா கடி போகல, அப்படியே தானே வேகணும். மெதுவாக வெந்தால் போதும். என்ன சமைக்க போறோம்? கிரில் சிக்கன் சமைக்க போறோம். இது கூட எனக்கு தெரியல. ஹலோ தெரியுதா? என்ன கருமா அது? இந்த ஜல்லி மாரிதே பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. இதில் வேறு இதை துண்ண வேறு போகிறோம். 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அதனால சீக்கிரமாக சமைச்சு துண்ணணும். சிக்கன் அறுதலையும் அப்போ நம்ம நாரிடும். ஹாஸ்பிட்டல் கன்ஃபார்ம். பீஸ் கீத்து போட்டுக்கலாம். நல்லா ஆழமாக போட்டால் தான் அந்த மசாலா நல்லா ஊறும். என்னென்ன கிரில் சிக்கன் நல்லா ஆழமாக கீத்து போடணும். குடிக்கல அடியா குடிச்சோன்னா அதிகமாக வளருவேன். இந்த வீடியோ உங்க அம்மா பார்க்கணுமா? என்ன சொல்லுவாங்க? என்னை விட்டு போய் என் பசங்க துண்டு வராங்களேன்னு சொல்லி கை ஊற்றுவாங்க. அதெல்லாம் நெப்போலியன், அது வேறு பிராண்ட். பாருங்க, இப்படி அரிஞ்சா எப்படி சாப்பிட்றத? கையில் தான், வாயில தான் பண்ணுவாங்க. இந்த எவ்வளோ சரி ஓகேன்னு சொல்லலாம். இப்படி அரிஞ்சனா எப்படி சாப்பிடுவாங்க? அப்போ தான் மசாலா நல்லா அடி வரைக்கும் ஊறும். இது வந்து பிராய்லர் கோழி, நாட்டு கோழி கிடையாது. டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு உள்ளே இருக்கிறது மட்டும் பஞ்சு மாரி இருக்கும். கறி நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி கீத்து போட்டோம்னாக்கா மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கும். அப்போ சாப்பிட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்து மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சைடில் போகல, இந்த மாதிரி சைடில் போனால் பரவாயில்ல. மல்லிப்பொடி, காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, சில்லி சிக்கன் பவுடர். இவ்வளோதான் இருக்கு. அதுக்கு எவ்வளோ மசாலா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இத்தனையும் போட்டல. உப்பு போட்டியா? உப்பு வந்துட்டு உப்பு பேத்தணும். போ போயிட்டு வா. கேமரா எத்தனை போயிட்டு வா. போயிட்டு வா. ஆயில் ஊற்றிட்டு போயிட்டு வா. இவ்வளோ மாதிரி உப்பு ஏற்றாந்தம்மா. உப்பு தேவையான அளவு. உப்பு ஒரு கல் தூக்கணும் மாதிரி இருந்தால் தான் அது வெந்ததுக்கு அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கும். போதுமான அளவு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு மசாலா நல்லா அதில் ஊறும். தனியாவோட மசாலா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக. அதுதான் தனியாத்தூள் அதிகமாக சேர்த்துது. இந்தா நீ ஒன்றா சாப்பிடு. சிக்கன் கிரில்லுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா அந்த மசாலா ஊறணும். அதுக்குள்ளேயே நம்ம போய் அடுப்பை பற்ற வச்சிடலாம். முதலே பண்ணிருக்கலாம்ல. வரமாட்டேங்கப்பா, வந்துருச்சு. எடுத்துட்டாங்க. சக்சஸ் தானே. குத்திடுவேன். உனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியுமில்ல. தெரியுமா? போன வாரம் தானே ஏன் 1 கிலோ எடுத்தாங்க.
நல்லா பற்ற வை. இந்த கிரில்லை நாங்கள் செய்யறதுக்குள்ளே நாங்கள் கிரில்லாக போடுவோம் போல இருக்குதே. இந்த அடுப்பு என்னைக்கு எறிகிறது, நாங்கள் என்னைக்கு செஞ்சு சாப்பிட்றது? ஏண்டி ஏண்டி இது கூட ஒரு வீடியோ எடுப்ப? ஐயோ கறி பத்திட்டு வருது பாருங்க. ஐயோ வயிற்றுக்கு பிறந்தவளா இருப்பா போல இருக்குது என் வீட்டுக்காரி. எவன் வந்தாலும் சிக்கன் கிடையாது, எனக்கே பார்த்தா வரலடி. சரி இவ்வளோ பண்ணுமே, இந்த கறியை எப்படி திருப்பி விட போகிறோம்? ஆமாம், எல்லாத்துக்கும் நானே இருப்பேன்னா ஏன்னா இல்சா வேணுச்சியா? இதோ கூப்பிட்றாங்க பாரு. இது இப்போ எப்படி திருப்பி போடுறது? எப்படி திருப்பி போடுறது? தீதே தீதே தீதே. இப்போ டயர் ஓட்ட போட்டுருவேன். தீலடி. இன்னும் நேரம் கிடக்குதுடா. வேலை முடிஞ்சா? தீஞ்செல்லாம் போகல, அப்படியே தானே வேகணும். மெதுவாக வந்தால் போதும். போடி பேசி என்ன பண்ணுவார், என்ன போயிட்டு எத்தனா பார்ப்போம். கறி நன்றாக வென்று கொண்டு இருக்க சாரி நிறையது வெந்து கொண்டு இருக்கின்றது. நீ மட்டும் எப்படி பேசுறீங்க சார் மட்டும்? நான் தூய தமிழ்ல பேசுறேன். நீ தான் நான் வெந்து கொண்டிருக்கிறது. நல்லா 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 என்ன தடவு இதான் மசாலா மாதிரி நல்லா வேகும். அழகான சிக்கன் கறி மக்கள். நெருப்பு ஆயிக்காதுல, ரொம்ப எரிவிடாதுல. நல்லா வேவுது வேவுது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இப்படி வந்தால் போதும். கறி எத்தலாம் கருப்பா கறி எத்தலாம். என்ன தடவு போதும், என்ன தடவுன்றலாம். நல்ல லெக் பீஸ், ஆனால் சரியான சூடுப்பா. நெருப்பில் போட்டு சுட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. மற்றபடி டேஸ்ட்லாம் ஆவரேஜாக தான் இருக்குது. பட் என் ஒய்ஃப் விட்டோம், அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பராலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. சாப்பிட சூப்பராக இருக்குதுப்பா. காரம் கொஞ்சம் அதிகம். மற்றவங்க மாரி வாயில் வச்சோன்னே நல்லா இருக்கலாம்னு சொல்ல மாட்டோம். உண்மையிலே நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. தான் நல்லா வடி, நல்லா முக்கு நல்லா இருக்கா இல்லைன்னு சாப்பிட்டு சொல்லு. நல்லா கறி. புகை வாடை வருது, மசாலா அந்த பச்சை வாசனை வருது, சிக்கன்னா கொஞ்ச நேரம் வெந்திருக்கணும், ஆனால் சூப்பராக இருக்குது. இதுக்கு நானே பரவாயில்ல நல்லா ரிவ்யூ கொடுத்தேன். இது நல்லா இருக்குன்னு சொல்ல, நல்லா இல்லைன்னு சொல்ல, மொத்தத்தில் நான் செஞ்சதுனால நல்லா இருக்குதுன்ற, அப்படி தானே? புரிஞ்சுக்கணும். சரி, இந்த கோழியோட வெயிட் வந்து 3/4 கிலோ, 100 ரூபா தான் செலவாயிடுச்சு. மசாலா செலவு ஒரு 50 ரூபா தான் செலவாயிடுச்சு. மொத்தம் 150 ரூபாவில் 3/4 கிலோ கறி கிரில். இதுவே நீங்கள் கடைக்கு போய் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 400 ரூபா சொல்கிறோம். 450 ரூபா ஒரு கிரில். அது நீங்கள் வீட்டிலே எப்படி செஞ்சுட்டு போயிடலாம். நல்லா கறி.
நல்லா தான் வெந்து போயிருக்கு, நல்லா தாங்க இது. உனக்கு கடிக்க தெரியல. நல்லா ஆயிடுச்சு. இப்போ நான் ஈர்த்த உடனே அப்படி நல்லா வருது, வேவலைன்ற. அப்படின்னா இந்த கறியெல்லாம் முழுசாக வச்சு ஃபோட்டோ வச்சு காமிப்பாங்கல்ல, வீடியோலாம் பார்ப்பல யூடியூப்பில். சின்ன சேனலு, வளர்ந்து வர சேனலு, ஒரு 30 லைக் வந்தாலே எங்களுக்கு போதும். சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.